அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக கிட்டத்தட்ட நம்ம முட்டைகளை நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி அடப்படுத்த போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முட்டைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து கீழே வைக்கிறோம். இப்போ எதனால் கீழே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இப்போ ரொம்பலாம் ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கோம். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சதால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜில்லுன்னு இருக்கும். எப்படி பாருங்க முட்டையெல்லாம் ஓவர் ஜில்லுன்னு இருக்கா? ரொம்ப நாளாக இருக்குல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள. கிட்ட ஒரு 15 நாள் 10 to 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதால நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் ஸ்டோர் பண்ணி வச்சு முட்டையை பாதுகாத்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அப்படி வச்சதே இல்லை இது வரைக்கும். நம்ம ஒரு 10 முட்டையை நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சுருப்போம், இல்லைனா வேறு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். உப்பு பானையில் வைப்போம். இப்போ தான் முதல் முறையாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் முட்டையை. அந்த சேமித்து வச்ச முட்டையை பூரா இப்போ எடுத்து நம்ம அடை வைக்க போகிறோம் கோழிக்கு. அதனால் அதுலேருந்து ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி எடுத்து முதல்ல கீழே வைக்கணும். வேகமாக வைக்க அப்போ உடஞ்சி போயிடும். உடச்சி விட்டோம்னா அதான் உடஞ்சி போச்சு போயிடுங்க. வேகமாக வருது சரிங்களா? வேகமாக வைக்கணும் முட்டையை. ஏன்னா ஒரு நேரடியாக இப்போ அடை வைக்கக்கூடாது. நேரடியாக அடை வச்சோம்னாக்க என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு கூலிங்கில் வந்து பார்த்தோன்னா குஞ்சு பொரிக்கிறது சிரமமாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து இந்த கூலிங்கெல்லாம் குறைஞ்சி விட்டு 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு அடை வச்சுக்கலாம். இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த முட்டை பூரா தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அடை வைப்பாங்க. அப்படின்னு வைக்க தேவையில்ல. நம்ம சொல்கிற அந்த மெத்தடில் வைங்க, சிறப்பாகவே இருக்கும். எடுத்து வச்சாச்சு. முட்டை எடுத்து வச்ச கையோட கோழி வந்து அடைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த தக்காளி ட்ரே தான் ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே இருக்குது. இந்த 10த்துக்கு இன்னும் 2 ட்ரே எடுத்துகிட்டு போகிறோம். எதுக்கு முன்னாடி எடுத்து போகிறீங்க இந்த ட்ரே? அடகாக்க எடுத்து போங்க. எடுத்து போய் கட்டுங்க போங்க. எடுத்துகிட்டு பார்ப்பாங்க போய் கட்டுங்க போங்க. ஏங்கம்மா போங்கப்பா. ஏற்கனவே நிறையா ஒரு 1 2 3 4 5 6 ட்ரே கட்டி விட்ருக்கோம். இன்னும் 2 ட்ரே ஒன்று இருக்கிறதுல 2 ட்ரே கட்டினா தான் நம்ம முட்டை நிறையா விட்டுருக்குல்ல, அடுத்து புதுசாக கோழி முட்டை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டி விடுமேட்டு இப்போ கட்ட போகிறோம். இதில் கட்டி விட்டோம்னா கோழியில் அப்போ முட்டையில் அடைப்படுத்தும் போது பார்த்தோன்னா இது தானே இதில் அடைப்படுத்து திரும்ப கீழே குஞ்சு வளர்ந்ததுக்கப்புறம் தானாக கீழே இறங்காமல் மேலே நிற்கும். நம்ம பார்த்து அதுக்கப்புறம் கீழே இறக்கி விடலாம். இல்லைன்னா பார்த்தோன்னா குஞ்சு பொறுத்து தானாக இறக்கிட்டு அது பாட்டு எங்கேயா போயிடும். சரி எத்தனை குஞ்சு பொறுத்து நான் சரியாக கண்காணிக்க முடியாது. அந்த ஒரு எண்ணத்துக்காக நம்ம இந்த ட்ரே வச்சு கட்டி விட்றோம். ஒரு பையன் நிற்கிற மாதிரி இப்படி வரிசையாக கட்டி விடணும் எல்லாத்தையும். 2 கூண்டு புதுசாக இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ண கூண்டில் வந்து பார்த்தோன்னா வைக்கோல் மாரி வைக்கணுங்க. வைக்கோல் எதுக்காக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கோழி வந்து எப்பவும் மெத்தையாக ஒரு இடத்துல தான் அடைஞ்சி அதுலேருந்து அடக்காக்க ஆசைப்படும். அதை அப்படி அடையிறது மட்டும் இல்லாமல் இப்படி குழி தோண்டி நம்ம வைக்கலே வச்சாலுமே இப்படி குழி தோண்டி அதில் அடைக்காத்து அப்படியே கொஞ்சம் காற்று உள்ளே போகாத அளவுக்கு வச்சுக்கும். வைமணி இப்படி வைக்கல நம்ம ரெகுலராக வச்சிடறோம். அதில் வைக்கல வைக்கிறதால கோழிக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு முட்டைக்கும் ஒரு பாதுகாப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டைலாம் கூலிங் குறைஞ்சாப்பாவே? கூலிங் குறைஞ்சாமானே? சுத்தமாக கூலிங் ஜில்லுன்னு அதெல்லாம் இப்போ ஜில்லுன்னு குறைஞ்சி போச்சு. இதை நம்ம வந்து இப்போ அடைக்கி எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த தட்டில் அடுக்கி வச்சு எடுத்து போகலான்ட்டு தட்டில் அடுக்கி வைக்கிறோம். இப்போ எல்லா முட்டையும் எடுத்து வரிசையாக அடுக்கியாச்சு. எடுத்துட்டு வாங்க. இதையும் எடுத்து வரையாப்பாவே? அதை ஒத்தையில் எடுத்துக்குப்பான். இப்போ இந்த எடுத்துகிட்டு வந்த முட்டையெல்லாம் ஒவ்வொரு கூண்லேயும் வந்து 12 முட்டை வைக்கிறோம். ஏன்னா 13 கூட வைக்கலாம். இதான் சிறுவிடை கோழி தானே, அதனால் நம்ம வந்து 12 முட்டை மட்டும் ஒவ்வொரு கூண்லேயும் வைப்போம். வரிசை எல்லா கூண்லேயும் வைப்போம். ஒன்றுன்னா 12 முட்டை வச்சோம். இருந்தாலும் முட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிறதால 13 முட்டை வைக்கலாம். 13 முட்டையும் அடக்காக்க முடியும். அதாவது கன்னி கோழி மட்டும் தான் 13 முட்டை வைக்க முடியாது. பாக்கி முட்டையெல்லாம் 13 முட்டை வைக்கலாம். அதில் 13 ஆக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் 13 முட்டை ஆக்கிட்டோம். எல்லாத்தையும் 13 ஸ்டேப்பாவே எல்லாத்துலேயும் 13 முட்டை வச்சாச்சு. இருக்காப்பாவே? அதாவது இந்த கோழி முட்டை பூரா அடைப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டோம். இதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல முட்டையா முட்டையான்னு பார்த்து தான் வைக்கணும். வைப்போ ஒரு முட்டை வைப்போ உள்ளே கொடுப்பா. நல்ல முட்டை வைங்க. அவர் இது முட்டை மிதக்குது பாருங்கள். தலை மேலே நிமிந்து நிற்கிது. இந்த முட்டை வைக்கக்கூடாது. ஒரு சுத்தமாக மிதக்குது. இந்த முட்டை வைக்கும். பார்த்தீங்கன்னா 3 முட்டை இருக்குன்னு வச்சுருக்கேன். 2 முட்டை வந்து நல்லா சுத்தமாக மிதக்குது. அந்த முட்டை சுத்தமாக கூழ் முட்டை அது வேஸ்ட்டு. இன்னொரு முட்டை தலைக்கு மேலே நிற்கிது, அதுவும் வேஸ்ட்டு.
இப்போ இன்னொரு முட்டை வைக்கிறப்ப வைப்பா தம்பி. அவர் இந்த முட்டை வந்து பார்த்தா அழகாக நல்லா படுத்துக்குச்சா. இந்த முட்டை நல்ல முட்டை, இதை அடை வைக்கலாம். நல்ல இந்த முட்டை ரெண்டு வைக்க முடியும். இந்த 2 முட்டை எடுத்து வைங்க, ஒன்றா வைங்க. நல்ல முட்டை மேலே எடுத்துக்க. கைடு மணி. இது நல்ல முட்டை. இப்படி கண்டிப்பாக அடை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா முட்டையும் நீங்கள் தண்ணியில் போட்டு எடுக்கணும்னு சொன்னோம்ல. நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த முட்டை வந்து 1 மணி நேரம் கிட்ட நறுக்கி வெளில வச்சுருந்தோம். அதை விட இது கூட இப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாம். நமக்கு நேரம் இல்லைங்கிறதுல நம்ம அப்படி பண்ணலை. நம்ம ஒவ்வொரு முட்டை அப்படியே நினச்சி அப்படியே எடுத்து வெளில வச்சு நல்ல முட்டையை எடுத்து வெளில வைக்க முடியும். பாருங்கள், மிதக்கிற முட்டை எதுவும் தெரியும். இந்த முட்டை வைக்கக்கூடாது, அடையில் வைக்கக்கூடாது. இது மிதக்கும் கண்டிப்பாக தேராத முட்டை, சுத்தமான கூழ். இது ஒரு முட்டை சுத்தமாக வேஸ்ட்டு. இந்த முட்டை வேஸ்ட்டு. இது ரெண்டும் கொஞ்சம் சுமாரான முட்டை. ஆனால் இதெல்லாம் அடை வைக்கக்கூடாது. மிதக்கிற முட்டை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கூழ், வீணாக போன முட்டை, முட்டைம்பாங்க. மிதக்காமல் முட்டை இருக்கும்ல, அந்த முட்டை மிதக்காத முட்டை. இந்த மாதிரி இப்போ 2 முட்டை வைக்கிறேன். 2 முட்டை அப்படி நேராக கீழே ஓடி போயிரும் பாருங்க. இப்போ தெரியுங்களா, 2 முட்டை கீழே போய் அப்படியே படுத்துக்குச்சு. இது 2 நல்ல முட்டை. இந்த மாதிரி நல்ல முட்டையை பார்த்து நம்ம எப்போதும் அடை வைக்கணும். அப்படி அடை வச்சாதான் குஞ்சு பொறிப்புது நல்லாயிருக்கும். நீங்கள் அடை வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செஞ்சுருங்க. இப்போ நாம் எல்லா ட்ரேலையும் முட்டை அடிக்காச்சு. ஒரு 2 கோழி தான் அடையில் வச்சுருக்கோம். பாக்கி கோழியும் இந்த அடையில் கொண்டாந்து வைக்கல. இப்போ ஒவ்வொரு கோழியும் கொண்டு அடையில் கொண்டாந்து பிடிச்சி விட்றோம். பகலில் வந்து கோழி அடையில் பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சு தங்காதுங்க. இரவு நேரத்தில் கொண்டாந்து பிடிச்சி வச்சிங்கன்னா இரவு நேரத்தில் ஈஸியாக படுத்துக்கும். இப்போ இருந்தாலும் பகலில் ஒரு 2 கோழி பிடிச்சா அங்கே 2 கோழி பிடிச்சி வாப்பாவி. நீ போய் கோழியை பிடிச்சா மணி. பகலில் தங்காது, கீச்சின்னு ஓடி போயிடும். இரவு நேரங்களில் கொண்டாந்து அடைச்சி வச்சுன்னா இது ஏற்கனவே இந்த ஏரியாவில் தங்கியிருந்து அதில் தங்கிச்சு. இந்த கோழிலாம் புதுசாக அந்த இடத்துல கொண்டாந்து வச்சுன்னா இந்த கோழி தங்காது. அதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து இப்போ வேறு ஒரு இடத்த முட்டை ரெகுலராக விட்டுருக்கோம். அந்த கோழி இங்கே கொண்டாந்து விட்டிங்கன்னா தங்காது. அப்போ இரவு நேரங்களில் கொண்டாந்து ஒரு நாள் மட்டும் மூடி வச்சுருந்தீங்கன்னா அது ரெகுலராக தங்கிக்கும். ஸோ அதை கவனமாக எடுத்துக்கணுங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கோழி அடை வைக்கும்போது பார்த்தோன்னா இரவு நேரத்தில் அடை வச்சா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இதை பார்த்தோன்னா ஒரு கோழி 2 கோழி வைக்கிறலாம் பார்த்தோன்னா கோழிகளுக்கு வந்து இந்த இடியிலேருந்து பாதுகாக்க இந்த கறி, இரும்பு துண்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு பீஸ் வைப்பாங்க. நம்ம அதெல்லாம் வைக்கிறதில்ல. நம்ம இதெல்லாம் வைக்காமே கோழி வந்து பார்த்தீங்கன்னா 13 முட்டை 13 பொரிச்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை நியதி. நம்மளாம் ரெடிமேடாக ஒரு இடத்த வைக்கும்போது அந்த பிரச்சனை வரும். அதுவே ஒரு இடத்த ரெகுலராக விடும். அதுவே முட்டையிட்டு அதுவே அடை காத்துக்கிறதால அந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வாய்ப்பு இல்லைங்கிறதால நம்ம இப்படி அடை வச்சிடறோம். இப்போ வேறு எங்கேயும் பையன் ஒரு கோழி பிடிச்சி வந்தாப்புல வந்து உட்கார தான் என்னதில்லை, அப்படி உட்காந்துருச்சு. ஆனால் பகலில் தான் உட்காரும். இரவு நேரங்களே இரவு நேரம் தான் உட்காரும். பகல்லே உட்காரு சந்தோஷம். பார்ப்போம். இப்போ நான் 3 கோழி தான் அடையில் படுத்துருக்கோம். பாய் கோழியெல்லாம் இன்னும் தான் அடைப்படுத்த வைக்கணும். இப்போ 3 கோழி தான் அடையில் இருந்திருக்கா. சரிட்டு வாங்க. இன்னும் கோழி போய் பிடிச்சமான கோழி இருக்கா. முதல் முறை சிறப்பான முறையில் நம்ம கோழிகளை அடை வச்சுருக்கோம். இந்த அடை வச்ச கோழிலாம் எந்த அளவுக்கு பொறிச்சுக்கிறது நம்ம தினமும் அப்டேட் காமிக்கிறோம். 22 நாளில் பொறிச்சிடும். 21, 24 பொறிச்சிடும். இன்னைக்கு தேதி வந்து 4. ஆனால் இன்னைக்கு வீடியோ போட முடியாது. நாளைக்கு தான் அந்த வீடியோ பதிவு பண்ணுவோம். பதிவு பண்ணும்போது சார் இன்னைக்கு 3, நாளைக்கு 4ஆம் தேதி கண்டிப்பாக பதிவு பண்ணுறோன்னு வச்சுங்க. 4ஆம் தேதியிலேருந்து 24, 25, 26 அந்த தேதியில் பூரா வந்து பொறிப்புத்தினோட முழு பொறிப்புத்தினோட எல்லா கோழி எல்லா முட்டையோட வெளில வந்துடும். அப்போ நம்ம தெளிவாக வீடியோ நம்ம நேரம் காமிக்கிறேன். இப்போ வந்து இப்போ 10வது கோழி வந்து இரவு நேரங்களில் நம்ம அடைப்படுத்தி விட்டுருவோம். இந்த வீடியோ துணை முடிச்சுக்கிறேன். மேலும் ஒரு சிறந்த தகவலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.